யூனிஃபார்ம் போட்டு பேக் மாட்டி நண்பர்கள் கூட ஆட்டம் போடுற ஸ்கூல் சந்தோஷம் தருதா. இதை பத்தி பேச 2 டீம் ரெடியா இருக்காங்க. வாங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். வீடு தான் சந்தோஷம்னு பேச நம்ம கனிவான கனிமொழி, நீங்க வாங்க. மேடம், நிச்சயமா வீடு தான் பெஸ்ட். ஸ்கூலுன்னு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் வருது. காலையில சீக்கிரம் எந்திக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஐயோ டைம் ஆச்சு, ஓடு ஓடுன்னு அம்மா கத்துவாங்க. ஆனா லீவு நாள்ல வீட்டுல பாருங்க, நான் 10 மணி வரைக்கும் படுத்து தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்ப்பேன். ஸ்கூலுக்கு போனாலே கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க வலிக்க எழுதணும். இந்த டீச்சர்ஸ்க்குலாம் பாடம் நடத்துறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை. ஆனால் நாங்கள் எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் எடுக்கணும். இது என்ன சார் லாஜிக்கு? அதனால தான் சொல்கிறோம், வீடு தாங்க ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. தேங்க்யூ. அருமைங்க. வீட்டை பற்றி நம்ம கனிவான கனிமொழி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அடுத்ததா ஸ்கூல் தான் பெஸ்ட்னு பேச நம்ம 100க்கு 100 நூசிப்பா, நீங்க வாங்க. வீடு தான் சந்தோஷம்னு சொல்றாங்களே, வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல மிஸ் எனக்கு மார்க் போட்டு என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க, ரைம் சொல்லி தருவாங்க, டான்ஸ் ஆடலாம். ஆனா நான் வீட்டில் தனியால. ஆனா ஸ்கூல்ல எனக்குன்னு ஒரு கேங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியாக விளையாடலாம். ஸ்கூலுக்கு போறது ஒரு ட்ரைனிங். காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திக்கிறது கஷ்டம்தான். அப்போ தானே எதிர்காலத்துல பெரிய பெரிய கம்பெனிலாம் CEO ஆக முடியும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்தா கண்ணு தான் கெட்டு போவோம். ஆனால் ஸ்கூலில் கோடை பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கே நம்ம ஜெயிச்சு பெரிய ஆளாக நினச்சி பார்த்தாலே இன்னைக்கு ஸ்கூலுக்கு சந்தோஷமா போகலாங்க. நன்றி. சூப்பர் சூப்பர். நம்ம 100க்கு 100 நூசிபா ஸ்கூல் தான் பெஸ்ட்ன்றதை ரொம்ப சூப்பராக எடுத்து சொன்னாங்க. அடுத்ததா வீடு தான் பெஸ்ட்னு சொல்ல நம்ம ஷார்ப்பான கைவிழி, நீங்க வாங்க. மேடம், CEO ஆகுறது அமெரிக்கா போறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்த் முக்கியம். ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட்னு. என் தாத்தாவுக்கு 60 வயசுல வர முதுகு வலி எனக்கு 6 வயசுலயே வருது. நான் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போறேன்னா மலையேற போறேனான்னு எனக்கே தெரியல. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க காலையில மட்டுமா படிக்கிறோம்? டியூஷன் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் கிளாஸ், வின்டர் கிளாஸ். லீவ் நாள்ல கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும். எங்க ஸ்கூல் மிஸ் ஒரு நாள் லீவ் போட்டா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்களை ஃப்ரீயா விட்டாலே நாங்க நல்லா படிப்போங்க மேடம். அதனால தான் சொல்றேன், வீடு தான் பெஸ்ட்னு. தேங்க்யூ. நல்ல பேச்சு. நம்ம ஷார்ப்பான கைவிழி வீடு தான் பெஸ்ட்ன்றதை ரொம்ப நல்லா எடுத்து சொன்னாங்க. அடுத்ததா நம்ம வீரமான வர்ஷா ஸ்கூல் தான் பெஸ்ட்னு சொல்ல வராங்க. ஸ்கூலுக்கு வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்டில் இருந்தா வெறும் சோம்பேறி தான் ஆக முடியும். ஸ்கூல்ல மிஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் கஷ்டம்னு சொல்றாங்களே, ஆனா அதுதாங்க நம்மள ஸ்ட்ராங் ஆக்குது. முட்டி போட சொன்னா கால் ஸ்ட்ராங் ஆகும், கையை தூக்க சொன்னா தோல் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் இலவசம். இந்த மேத்ஸ் பீரியடு ஒரு நெருப்பு மாதிரி. மேத்ஸ் டீச்சரை சமாளிச்சிட்டோம்னா வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். வீட்ல இருந்தா நீங்க செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு வந்தாராங்க சிங்கக்குட்டி. நன்றி. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையா பேசினாங்க. சரி, நம்ம இப்போ வீடு பெஸ்டா இல்ல ஸ்கூல் பெஸ்டான்ற கடைசி முடிவுக்கு வருவோம். வீடு தான் நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம்ம வானம். பறவை கூட்டிலே இருந்தா பறக்க முடியாது. வானத்துல பறந்தாதான் உலகம் தெரியும். உன் வீட்டுல அன்பு கிடைக்கும், ஸ்கூல்ல அறிவு கிடைக்கும். நமக்கு ரெண்டுமே வேணும். அதனால காலையில ஸ்கூலுக்கு வந்து படிப்போம், சாயங்காலம் வீட்டுக்கு வந்து விளையாடுவோம். அதனால சந்தோஷமா ஸ்கூலுக்கு வாங்க, ஜாலியா வீட்டுக்கு போங்க. நன்றி.